கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 42க்கும் மேற்பட்ட இயற்கை உரங்களை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்க விவசாயிகளுக்கு. இப்போ முதன்மையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 உரங்களை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீவீடு கடல் பாசி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமினோ அமிலம்னு சொல்லிடுவோம். இந்த 3 உரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி மெஷினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஜிடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு தேவையான இயற்கை உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட மிஷின். இந்த 500 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் நம்ம ரெடி பண்ணுவோம். அனைத்து உரமே ஹியூமிக்கு அமினோ சீவிடு இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 500 லிட்டர் ஒரு பேட்சுக்கு ரெடி பண்ணலாம். நம்ம கிட்ட நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து ஹியூமிக்கு சீவிடு அமினோ அப்படிங்கிற உரம் கேட்டாலுமே நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம நிறுவனம் தயாராக இருக்குது. உங்களுக்கு என்ன குவான்டிட்டியில் எப்படி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு நம்ம நிறுவனம் வந்து எப்பயுமே தயாராக இருக்குது. இதை வந்து நாங்கள் எப்படி பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 லிட்டர் இந்த மாதிரி 50 லிட்டர் இந்த மாதிரி 200 லிட்டர் மூலியமாக பேக் பண்ணுறோம். இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். சீவீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட செடிகளில் வந்து பூக்கிற தன்மை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா நிறைய பூக்கள் பூக்கும். அந்த பூக்கள் உதிராம வந்து பாதுகாக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி விட்டமின் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான்ட்டுக்கு வந்து சொல்கிறோம். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பூக்கள் வரக்கூடிய பூச்செடிகளுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம். நிறைய பூக்கும் திறனை அதிகரிக்கும். இது வந்து என்ன மாதிரி ரேஷியோவில் வந்து பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ml to 25 ml யூஸ் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ஒரு 10 லிட்டர் டேங்கில் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா 250 ml யூஸ் பண்ணலாம். 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேங்க் யூஸ் பண்ணலாம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 லிட்டர் யூஸ் பண்ணலாம். 7 நாள் to 7 நாள்ல இருந்து அடுத்த 7 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்ல 5 நாள் to 5 நாள் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களோட பயிரோட வளர்ச்சியை பொறுத்து இருக்கு. இதை வந்து நம்ம 3 விதமா கொடுக்கலாம். ட்ரிப்லையும் கொடுக்கலாம், ஸ்ப்ரேயிங்லையும் கொடுக்கலாம், ட்ரென்ச்சிங்லையும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ட்ரிப்ல கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம 3 லிட்டர் யூஸ் பண்ணா போதும். இதுவே நீங்க ட்ரென்ச்சிங்ல கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் பயன்படுத்தணும். இதுவே நீங்க ஸ்ப்ரேயிங்ல கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3 லிட்டர் யூஸ் பண்ணா போதும். இந்த மாதிரி கெப்பாசிட்டியில வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இந்த சீவீடு வந்து நம்ம வயலுக்கு பயன்படுத்தும் போது என்ன பயன் வருதுன்னா அதிகமான பூக்கள் கிடைக்கும். நமக்கு வந்து அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பயிரா நமக்கு வந்து மாறும். எந்த ஒரு பயிரா இருந்தாலும் அந்த பயிரில் இருக்கிற பூக்கள் வந்து கீழே உதிராம அதிகமாக அதுக்கு பூக்க வச்சு நமக்கு அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு உரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசி உரம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் அமிலம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹியூமிக் அமிலத்தை எப்படி பயன்படுத்தலாம், எந்தெந்த தாவரத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஹியூமிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் விளையக்கூடிய மஞ்சள், கிழங்கு இந்த மாதிரி தாவரத்துக்கு வந்து நம்ம அதிகமாக இது பயன்படுத்தலாம். இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாயிலோட pH லெவலை இன்க்ரீஸ் பண்ணி மண்ணில் இருக்கிற பாக்டீரியாவை வந்து எடுத்து தாவரத்துக்கு கொடுக்கக்கூடிய செயலை வந்து இந்த ஹியூமிக் அமிலம் பண்ணுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகமாக கிடைக்கும். ஹியூமிக் அமிலத்தை நம்ம வந்து எப்படி நம்மளோட வயல்களில் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு மூலிமா யூஸ் பண்ணலாம், ட்ரென்ச்சிங் மூலிமா யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரேயிங் மூலிமா யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஸ்ப்ரேயிங் மூலிமா யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ml to 5 ml யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஒரு டேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 250 ml யூஸ் பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரையும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி முறையில் வந்து நம்ம இந்த ஹியூமிக் அமிலத்தை வந்து வயல்களுக்கு பயன்படுத்தலாம். இதோட கால இடைவேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் நட்டு ஒரு 3 மாதத்துலேருந்து ஈல்டு வரக்கூடிய சமயத்தில் 7 நாளைக்கு ஒரு வாட்டி இதை நம்ம 2 டைம் கொடுக்கணும். இந்த 2 டைம் கொடுக்கறதுனால நமக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து விவசாயத்தில் என்ன பயன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பயிர் நட்டாலும் அந்த பயிரோட காய்களை அதிக எடை கூட்டலாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை வந்து இந்த அமினோ அமிலம் பண்ணுது. இதை வந்து நம்ம என்ன முறையில் வந்து விவசாய நிலத்தில் பயன்படுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்லஸ் பயன்படுத்தலாம், ஃபோலியர் ஸ்ப்ரேல பயன்படுத்தலாம், ட்ரென்ச்சிங்ல பயன்படுத்தலாம். இது எனக்கு ரேஷியோவில் பயன்படுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 250ங்கிற முறையில் யூஸ் பண்ணலாம். இதை வந்து பயிர் நட்டு நம்ம கடைசி உரமாக கொடுக்கும்போது இந்த அமினோ அமிலத்தை கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 இயற்கை உரங்களை பற்றி பார்த்தோம். ஹியூமிக், அமினோ, சீவீடு அப்படிங்கிறத அதெல்லாம் நாங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1000 லிட்டர் பேரலில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எங்களால் வந்து ரெடியாக கொடுக்க முடியும். அதுக்கான யூனிட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், அதுக்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் வச்சுருக்கோம்.